ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீன். ஸோ 2023 உடைய எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு மாதம் டிசம்பர் மாதம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி இந்த டிசம்பர் மாதம் வரப்போகிற அந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இயரை சென்ட் ஆஃப் பண்ணுற விதமாக டிசம்பர் மாதம் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆக்சுவலி லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றியெல்லாம் வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த கன்ஃபார்ம்டு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டை பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் 8 இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 HD அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் 8 வருது அப்படின்றதெல்லாம் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலோட இங்கே டிஸ்பிளே இருக்க போகுது. இது போக 5000 mAhக்கான பேட்டரி கொடுக்க போகிறாங்க. அண்ட் யூனிசாக் T606 அப்படின்ற ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. மற்றபடி 13 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாகவே இன்ஃபினிக்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட நமக்கு ஒரு 7000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து கண்டிப்பாக டிசம்பர் 8 லான்ச் ஆக போகுது. அடுத்து iQoo கிட்ட இருந்து iQoo 12 5G த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதுவும் டிசம்பர் லான்ச் ஆகுது. டிசம்பர் 12 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது Snapdragon 8 Gen 3 அப்படின்னு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசர், அதோட வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் இதுதான். ஸோ இது இங்கே ப்ராசஸருக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது போக 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 140 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, பெரிஸ்கோப், டெலிஃபோட்டோலாம் இன்க்ளூட் பண்ணி வரப்போகுது. அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 50000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 50000 ரூபாய்க்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சரோட iQoo 12 சீரிஸில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா டிசம்பர் 12 லான்ச் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு லான்ச் டேட்லேருந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. இது போக இந்த டிசம்பர் மாதம் வர வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியுடைய Note 13 சீரிஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்தியன் மார்க்கெட்டில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி எப்பவும் போல ரெட்மி Note 13 சீரிஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. Note 13, Note 13 Pro, Note 13 Pro Plus அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. இதில் ரெட்மி Note 13 பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், மீடியாடெக்கோட Dimensity 6080 அப்படின்ற ப்ராசர், 100 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 18000 ரூபா 20000 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைசிங் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது போக ரெட்மி Note 13 Pro அந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 7S Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ப்ராசர், 200 மெகா பிக்சல் Samsung HP3 சென்சார் பேக் பண்ணி OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு 20,000 25,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது ரெட்மி Note 13 Pro வரப்போகுது. அண்ட் கடைசியாக ரெட்மி Note 13 Pro Plus இதுலேயும் நமக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் கொடுக்க போகிறாங்க. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது. மீடியாடெக்கோட Dimensity 7200 Ultra அப்படின்ற ப்ராசர், 200 மெகா பிக்சலுக்கான சேம் HP3 சென்சரோட OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட IP68 ரேட்டிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 30000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த ரெட்மி Note 13 Pro Plusம் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெட்மி Note 13 சீரிஸ் இந்த டிசம்பர் மாதத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம லான்ச் டேட் மட்டும்தான் சொல்லலை. மோஸ்ட் ப்ராபப்லி டிசம்பர் மிட் இல்லை எண்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். அடுத்ததாக இதே ரெட்மி Note 13 சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 13R Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் Poco F3 Neo அப்படின்ற நேமில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுவும் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டிசம்பர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், மீடியாடெக் Dimensity 6080 ப்ராசர், 108 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அண்டர் 20,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு போக்கோ ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Poco F3 Neo அப்படின்ற நேமில் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ரெட்மி Note 13R Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட்லி இதை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இது ஒரு வேலை வரலை அப்படின்னா கண்டிப்பாக Poco X6 5G லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ Poco X6 5G பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. 5100 mAhக்கான பேட்டரி அந்த சார்ஜ் பண்ண
வாட்ஸ்க்கான 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2க்கான ப்ராசர், 200 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 20,000லேருந்து 25,000க்குள்ளே இந்த ப்ரைசிங் பண்ணி Poco X6 5G வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி Poco X6 5G இல்லைனா X6 Neo 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம். இல்லைனா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த டிசம்பர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. Poco X6 Pro 5G பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி டிசம்பர் மாதம் வராதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதை நம்ம ஜனவரி மாதம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி C65 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் இந்த டிசம்பர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான 5G ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6020 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ப்ராசர், 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 10,000லேருந்து 12,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ரியல்மி கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட் ப்ராபப்லி இதையும் டிசம்பர் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக Honor 90 சீரிஸுடைய சக்ஸஸ்ரா Honor 100 சீரிஸ் அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி 2 ஸ்மார்ட் ஃபோன் அங்கே லான்ச் பண்ணாங்க. Honor 100 100 Pro அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் வரலாம். இல்லை அப்படின்னா மினிமம் அந்த Honor 100 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டிசம்பர் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி டிசம்பர் எண்ட் இல்லைனா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டில் Honor 100 பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை கொடுத்துருந்தாங்க. இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி Honor 100 ஸ்மார்ட் ஃபோன் அங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் 40,000 ரூபா செக்மெண்ட்டுக்காக இந்த Honor 100 எதிர்பார்க்கலாம். அண்ட் Honor 100 Pro பொறுத்த வரைக்கும் இந்த Honor 100ல் இருக்கக்கூடிய சேம் ஃபீச்சர்ஸ் தான். இதுலேருந்து அந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்கிரேட் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படின்ற ப்ராசஸரோடையும் 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் செல்ஃபி கேமரா அண்ட் 66 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த சப்போர்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி Honor 100 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டில் 40,000 ரூபா செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இதை நம்ம 50,000 ரூபா செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி விவோட விவோ X100 சீரிஸும் இந்த டிசம்பர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டிசம்பர் மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி இங்கே 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வரும். விவோ X100 Pro ப்ளஸ் வருமா வராதா அப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இப்போதைக்கு இருக்குது. மற்றபடி X100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸாக 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9300க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு ஒரு 50,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா, 50,000 ரூபா அபோவ் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த விவோ X100 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் விவோ X100 Pro பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் X100லேருந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அதில் மெயினாக டிஸ்பிளே அந்த 2K ரெசல்யூஷனான டிஸ்பிளேவாக இருக்கும். அண்ட் 5400 mAhக்கான கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப், 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மட்டும் லைட்டாக விவோ X100லேருந்து அப்கிரேட் பண்ணி நமக்கு 60,000 ரூபாய்க்கும் அபோவ் அப்படின்ற ப்ரைஸிங்கோட விவோ X100 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் மோஸ்ட்லி இந்த டிசம்பர் எண்டு எதிர்பார்க்கலாம். மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜனவரியிலேயாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி நம்ம சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி A25 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த டிசம்பர் மாதம் மோஸ்ட் ப்ராபப்லி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 25 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜர், Exynos 1280க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி நமக்கு அண்டர் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த A25 5G வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த A25 5Gயில் இருக்கக்கூடிய சேம் அதே மாதிரியான ஃபீச்சர்ஸில் இந்த Exynos 1280 அந்த ப்ராசஸரை மட்டும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸரை இன்க்ளூட் பண்ணி இதே சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி M44 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த டிசம்பர் மாதம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரே ஃபீச்சரோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த டிசம்பர் மாதம் சாம்சங் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைனா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் மாதமும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஜனவரி மாதமும் மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் போக நமக்கு 2024 உடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ரீசெண்டாக கொண்டு வந்தாங்களா. ஸோ இந்த ப்ராசஸரோடையும் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி சைனாவில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரப்போகுது. இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வரப்போகுது. பட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3யோட வரப்போகிற அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்
மோஸ்ட்லி ஜனவரி மாதம் தான் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். டிசம்பர் மாதம் மோஸ்ட்லி வராதுன்ற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணுறேன். பட் மேபி பாசிபிலிட்டிஸும் இருக்குது. டிசம்பர் எண்ட்லேயும் கூட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அது டிசம்பர் மாதம் வருதா இல்லை ஜனவரி மாதம் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா OnePlus கிட்ட இருந்து OnePlus 12 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இது கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் வராது, கண்டிப்பாக ஜனவரி மாதம் வரும். அண்ட் Xiaomi 14 சீரிஸ். ஸோ இது ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் லான்ச் ஆகி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்றதுனால மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் எண்டில் வரதுக்கான ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணும், இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க. அது போக Realme GT Neo 5 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது அடுத்து சைனா மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. ஏன்னா GT சீரிஸ் ரொம்ப நாளாக இந்தியன் மார்க்கெட்டில் பெருசாக Realme கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, கொண்டே வரதில்லை. ஸோ மேபி இந்த Realme GT Neo 5 சீரிஸ் எதை எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் கண்டிப்பாக வராது, ஜனவரி மாதம் மேபி இதை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் இப்போ வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். நான் இந்த வீடியோ லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் தான் மோஸ்ட்லி இந்த டிசம்பர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா டிசம்பர் மாதம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்து வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.